வணக்கம். நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒரு விஷயம் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். இந்த வார்த்தைய நம்ம நியூஸ்ல, பேப்பர்ல அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனா நிஜமாவே அது என்ன? நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தோட மதிப்ப அது எப்படி நமக்கு தெரியாமலே அரிச்சிட்டு இருக்கு? வாங்க இத பத்தி ரொம்ப சிம்பிளா ஆனா ஆழமா புரிஞ்சுக்கலாம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே மனசுல வந்திருக்கும் இல்லையா? நேத்து 10 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்னைக்கு ஏன் 20 ரூபாய் ஆகுது? நம்ம பணத்தோட அந்த வாங்கும் சக்தி, அதாவது பர்ச்சேசிங் பவர் ஏன் இப்படி குறைஞ்சுகிட்டே போகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே வில்லன் இன்ஃப்ளேஷன் தான். வாங்க அதோட ஆணிவேரை புடிச்சு ஆட்டி பார்க்கலாம். சரி, இது சரியா புரிஞ்சுக்க நாம முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். செக்ஷன் 1, பணவீக்கம்னா முதல்ல என்ன அத பாத்திரலாம். சோ பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பொருட்கள், சேவைகள் எல்லாத்தோட விலையும் பொதுவா தொடர்ச்சியா ஏறிட்டே இருக்கிறது. இதுல பாருங்க 3 வார்த்தை ரொம்ப முக்கியம்: கண்டினியூஸ், எக்கானமி வைட், அப்புறம் ஜெனரல் பிரைஸ் லெவல். இது ஒரு மெதுவான ஆனா ரொம்ப பிடிவாதமான அலை மாதிரி எல்லா விலையும் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்திட்டே இருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப பாருங்க, தக்காளி விலை மட்டும் ஒரு மாசத்துக்கு ஏறுதுன்னு வைங்க, அது இன்ஃப்ளேஷன் கிடையாது. அது ஒரு தற்காலிகமான விலை உயர்வு, அவ்வளோதான். ஆனா எப்போ மளிகை சாமான், பெட்ரோல், வீட்டு வாடகை, போற வர செலவுன்னு ஒரு பெரிய லிஸ்டே தொடர்ந்து விலை ஏறிட்டே போகுதோ, அதுதான் உண்மையான பணவீக்கம். அப்பதான் நம்ம கையில இருக்கிற அதே 100 ரூபாய் நோட்டு நேத்தை விட இன்னைக்கு கம்மியான பொருட்களை தான் வாங்கும். நம்ம பணத்தோட பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் தெரியுமா? இந்த இன்ஃப்ளேஷன்ற வார்த்தை இன்ஃப்ளேரே அப்படின்னு ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வருது. அதுக்கு அர்த்தம் உள்ளே ஊதுறது இல்லனா உப்ப செய்யறது. ஒரு பலூன்ல காத்தடிச்சா எப்படி அது உப்பி பெருசாகுமோ, அதே மாதிரி தான் பொருளாதாரத்துல பணம் அதிகமாக அதிகமாக விலைகளும் உப்பி பெருசாகுது. சரி, இப்போ இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா அடுத்த முக்கியமான கேள்வி, இது ஏன் நடக்குது? எதனால விலைவாசி ஏறுது? பொதுவா இதுக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் தான் இருக்கு. ஒன்னு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், இன்னொன்னு காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். முதல்ல டிமாண்ட் புல். இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்: டூ மச் மணி சேசிங் டூ ஃபியூ குட்ஸ். அதாவது மார்க்கெட்ல குறைஞ்ச அளவுல இருக்கிற பொருட்களை வாங்க நிறைய பணம் போட்டி போடுது. மக்கள்கிட்ட செலவு பண்ண பணம் நிறைய இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு பொருட்கள் இல்ல. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறும். அடுத்தது காஸ்ட் புஷ். இங்க பிரச்சனை மக்களோட டிமாண்ட்ல இல்ல, ஒரு பொருளை உற்பத்தி பண்ற செலவுல இருக்கு. அதாவது அந்த பொருளை தயாரிக்கிற கம்பெனிக்கு செலவு அதிகமாகுது, அதனால அவங்க விலையை ஏத்துறாங்க. இப்போ இந்த டிமாண்ட் புல்லுக்கு என்னெல்லாம் காரணம்னு பார்க்கலாம். மக்களோட சம்பளம் திடீர்னு அதிகமாகலாம், இல்லனா அரசாங்கம் புதுசா நிறைய திட்டங்களுக்கு செலவு பண்ணலாம், இல்லனா ஒரு பண்டிகை காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் நிறைய செலவு பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும்? பொருளாதாரம் முழுக்க பணப்புழக்கம் அதிகமாகிடும். ஆனா அந்த அளவுக்கு பொருட்கள் உற்பத்தியாகாததால கம்மியா இருக்கிற பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகி விலைவாசி எகிரிடும். சரி, இப்ப காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனுக்கு என்ன காரணம்? இங்க பிரச்சனை டிமாண்ட் சைடுல இல்ல, சப்ளை சைடுல இருக்கு. உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, இதனால டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகும். இல்லனா ஒரு இயற்கை பேரிடர் வருது, அதனால உற்பத்தி பாதிக்கப்படுது. சில சமயம் அரசாங்கம் மறைமுக வரிகளை, அதாவது இன்டைரக்ட் டாக்ஸை அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி உற்பத்தி செலவுகள் அதிகமாகும் போது கம்பெனிகள் அந்த பாரத்தை நம்ம மேல சுமத்தி பொருட்களோட விலையை ஏத்திடுவாங்க. இதுதான் காஸ்ட் புஷ். இதுக்கு ஒரு சூப்பரான வரலாற்று உதாரணம் இருக்கு. 1324ல மாலி சாம்ராஜ்யத்தோட அரசர் மான்சா மூசா மெக்காவுக்கு போற வழியில எகிப்து தலைநகர் கைரோவுல தங்குறார். அவர் தன்னோட பயணத்துல வாரி வாரி தங்கத்தை தானமா கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த தங்கம் அந்த அளவுக்கு அதிகமா இருந்ததால கைரோ மார்க்கெட்ல தங்கத்தோட சப்ளை பயங்கரமா அதிகமாகி அதோட மதிப்பு அடுத்த 10-12 வருஷத்துக்கு குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. பாருங்க, திடீர்னு அதிகப்படியான பணம், அதாவது தங்கம் புழக்கத்துக்கு வந்ததால எப்படி ஒரு பொருளோட மதிப்பு குறையுதுன்னு. இது ஒரு கிளாசிக் டிமாண்ட் புல் உதாரணம். ஓகே, இந்த டிமாண்ட், காஸ்ட், தியரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நிஜ வாழ்க்கைக்கு வருவோம். இந்த இன்ஃப்ளேஷன்னால யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோத்து போறாங்க? அதுலயும் முக்கியமா இது உங்களையும் என்னையும் எப்படி பாதிக்குது? வாங்க பார்க்கலாம். முதல்ல யாருக்கு நஷ்டம்ல பார்த்தா, மாசம் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்குறவங்க, அதாவது ஃபிக்ஸ்ட் இன்கம் ஏர்னர்ஸ், அப்புறம் பென்ஷனர்கள், இவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு. ஏன்னா அவங்களோட வருமானம் அதே அளவுல தான் இருக்கும், ஆனா வாங்குற எல்லா பொருளோட விலையும் ஏறிக்கிட்டே போகும். அதே மாதிரி கடன் கொடுத்தவங்களுக்கும் நஷ்டம்தான். ஏன்னா அவங்க கொடுத்த பணத்துக்கு மதிப்பு அதிகமா இருந்திருக்கும், ஆனா திரும்பி வர்ற பணத்துக்கு மதிப்பு குறைஞ்சிருக்கும். அப்ப யாருக்கு லாபம்? ஆச்சரியமா இருந்தாலும் கடன் வாங்கினவங்களுக்கு இது ஒரு வகையில லாபம். யோசிச்சு பாருங்க, அவங்க 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குறாங்க. 5 வருஷம் கழிச்சு அதே 1 லட்ச ரூபாய் திருப்பி கட்டும்போது அந்த 1 லட்ச ரூபாயோட வாங்கும் சக்தி ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஸோ அவங்க கடனோட உண்மையான சுமை குறையுது. சரி, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதை கட்டுப்படுத்த முடியாதா? இது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போகுமா? அப்படி இல்ல.
இதை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் தான் அரசாங்கமும் நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி சென்ட்ரல் பேங்க்கும் சில கருவிகளை வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பணவீக்கத்தை எப்படி அளக்குறாங்க? இதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு முக்கியமான மெட்ரிக் தான் சிபிஐ, அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இது ஒன்றும் இல்ல, ஒரு கற்பனையான ஷாப்பிங் பாஸ்கெட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு சராசரி குடும்பம் ஒரு மாசத்துக்கு என்னென்ன பொருட்கள் வாங்குவாங்க, எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அதையெல்லாம் அந்த பாஸ்கெட்ல போட்டுடுவாங்க. இப்போ அந்த பாஸ்கெட்டை வாங்குறதுக்கு போன வருஷம் எவ்வளோ செலவாச்சு, இந்த வருஷம் எவ்வளோ செலவாகுதுன்னு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அந்த வித்தியாசம்தான் பணவீக்க விகிதம். அப்ப அந்த பேஸ்கெட்ல என்னெல்லாம் இருக்கும்? நம்ம சாப்பாட்டுக்கு பண்ற செலவு, வீட்டு வாடகை, டிரான்ஸ்போர்ட் செலவு, கரண்ட் பில், மருத்துவ செலவுன்னு நம்ம அன்றாட வாழ்க்கையோட அத்தியாவசிய செலவுகள் எல்லாமே அதுல அடங்கும். இந்த செலவுகளோட மொத்த மதிப்புல ஏற்படுற உயர்வு தான் நாட்டுல பணவீக்கம் எந்த அளவுல இருக்குன்னு நமக்கு காட்டுது. சரி, இந்த பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறாங்க? இதுக்கு 2 பெரிய டூல் கிட்ஸ் இருக்கு. ஒன்னு, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி நாட்டோட சென்ட்ரல் பேங்க் கையில இருக்கிற மானிட்டரி பாலிசி, அதாவது பணவியல் கொள்கை. இன்னொன்னு, அரசாங்கம் பயன்படுத்துற ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது நிதி கொள்கை. இந்த மானிட்டரி பாலிசி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். விலைவாசி ரொம்ப ஏறிடுச்சுன்னா சென்ட்ரல் பேங்க் அவங்களோட வட்டி விகிதத்தை, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துவாங்க. இதனால என்ன ஆகும்? பேங்க்ல இருந்து நம்ம வாங்கல ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன் எல்லாத்துக்கும் வட்டி அதிகமாயிடும். அப்போ மக்கள் தேவையில்லாம கடன் வாங்குறத குறைப்பாங்க, செலவு பண்றதை விட பணத்தை பேங்க்ல சேமிக்க ஆரம்பிப்பாங்க. இதனால மார்க்கெட்ல பணப்புழக்கம் குறையும், பொருட்களுக்கான டிமாண்ட் குறையும். கடைசியா விலைவாசி மெதுவா கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ ஃபிஸ்கல் பாலிசிக்கு வருவோம். இது அரசாங்கம் கையில இருக்கிற ஆயுதம். அவங்க விலைவாசியை கட்டுப்படுத்த என்ன பண்ணுவாங்க? முதல்ல அரசாங்கம் தன்னோட செலவுகளை குறைச்சிக்கலாம். ரெண்டாவதா, மக்கள் மேல நேரடி மற்றும் மறைமுக வரிகளை அதிகப்படுத்தலாம். இந்த 2 வழியிலையும் பொருளாதாரத்துல இருக்கிற அதிகப்படியான பணத்தை அரசாங்கம் உறிஞ்சி எடுக்குது. இதனாலையும் பணப்புழக்கம் குறைஞ்சு பணவீக்கம் கட்டுக்குள் வரும். சரி, பணவீக்கம்னா என்ன, அது ஏன் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு மோசமான, ஒரு சிக்கலான நிலைமை இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த நிலைமையோட பேரு தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். இது ஏன் ரொம்ப டேஞ்சரானதுன்னா, இது 3 மோசமான விஷயங்களோட ஒரு கலவை. 1, அதிக பணவீக்கம். 2, அதிக வேலையின்மை. 3, குறைவான பொருளாதார வளர்ச்சி. பொதுவா பொருளாதாரம் மந்தமா இருந்தா விலைவாசி கம்மியா இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்ல. ஒரு பக்கம் வேலைவாய்ப்பும் இல்லாம பொருளாதாரமும் வளராம இருக்கும், இன்னொரு பக்கம் அத்தியாவசிய பொருட்களோட விலை மட்டும் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே இருக்கும். இது ஒரு பொருளாதாரத்துக்கு ரொம்பவே சவாலான ஒரு நிலைமை. அப்ப என்ன தோணும்? பணவீக்கமே இல்லாம ஜீரோல இருந்தா நல்லது தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனா அதுவும் இல்லைங்க. ஜீரோ இன்ஃப்ளேஷனா பொருளாதாரம் தேக்க நிலையில இருக்கு, வளரவே இல்லைன்னு அர்த்தம். பொருட்களுக்கு டிமாண்டே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் வளர்ந்த நாடுகள்ல இருக்கிற பெரும்பாலான சென்ட்ரல் பேங்க்ஸ் வருஷத்துக்கு சுமார் 2% பணவீக்கத்தை ஒரு இலக்கா வச்சிருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான வளர்ந்து வர பொருளாதாரத்தோட அறிகுறியா பார்க்கப்படுது. ஆக கடைசியா நாம இந்த கேள்விக்கு வரோம். பணவீக்கம்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத தீமையா, இல்ல கவனமா கையாள வேண்டிய ஒரு கருவியா? ஜீரோவும் ஆபத்து, ரொம்ப அதிகமாவும் இருக்கக்கூடாதுன்னா இந்த 2க்கும் நடுல ஒரு சரியான பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நவீன பொருளாதாரத்தோட நிரந்தரமான சவாலா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?